everyone, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் தான். நம்ம எக்ஸ் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. பேசிக்கான இன்க்ரீடியன்ஸும் பேசிக்கான வெஜிடபிள்ஸும் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறதால இந்த நூடுல்ஸை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரான சாரா பிரியாஸ் கிச்சன்லேருந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த பன்னீர் பிரியாணியை அவங்க வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய ரெசிபிஸ் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இமெயிலுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பேசிக்கான வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கேரட்ஸு, அதுக்கப்புறமா குடமிளகா, க்ரீன் பெப்பர்ஸு, அப்புறமா கொஞ்சமாக கேபேஜு, கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஷ்ரூம்ஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நீளமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், சாப்பிடும்பொழுதும் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நூடுல்ஸு சேர்த்துப்போம். அதோட ஒரு டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 90% குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப குழைய குக் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் கிண்டும் போது நல்லா இருக்காது. ஒரு நூடுல்ஸ் வந்து ஒரு டைம் வேகும். எனக்கு இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு மீடியம் ஹீட்டில். நூடுல்ஸ் ஒரு 90% குக் ஆன பிறகு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. ஒரு பாத்திரம் ஹீட்டான பிறகு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நம்ம போட்டுப்போம். அதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்ட பிறகு 2 ட்ரை ரெட் சில்லிஸ், 2 காஞ்ச மிளகாவை எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அது 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஹை ஹீட்டில் வதக்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரமாக வந்து வானலில் வந்து சேர்த்துப்போம். ஒரு அகலமான பெரிய பாத்திரமாவோ இல்லை வானலாவோ இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான்ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டர். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இங்கே வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம். ஆரம்பத்துலேயே நிறைய உப்பு சேர்க்க தேவையில்லை. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மெதுவாக கம்பைன் பண்ணிக்கோங்க. பெரிய வானலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. ஸோ பொதுவாக வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம வெளியில் கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து சூப்பராக செய்யலாம். கடையில் வந்து அஜினோமோட்டோ நிறைய உப்பு சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப லைவ்லியாக இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் கம்பைன் ஆகி மிக்ஸாக இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வெஜிடபிள்ஸை ரொம்பவும் குக் பண்ண போகிறதில்ல. ஒரு 90% வந்து குக் பண்ணால் போதும். ஹை ஹீட்டில் வச்சு இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு 50% வரைக்கும் குக் ஆகிற வரைக்கும் இப்படி நல்லா வந்து ஹை ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஹை ஹீட்டில் நம்ம வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் நம்ம சேர்த்துப்போம். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு தான். ஏன்னா நம்ம கடைசியாக பெப்பரும் சேர்ப்போம். என்னடா கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் போடுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் போட்டிங்கன்னா இந்த நூடுல்ஸ் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாக ஃபாஸ்ட் ஃபுட் கடையை விட ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் இந்த ரெசிபியும் மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக உங்கள் நூடுல்ஸ் வரும். மசாலாஸ் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப குக் பண்ண வேண்டாம். இப்போ அதில் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை ஜென்டலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். ஸோ நூடுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்ட பிறகு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொரன்னு மிளகுத்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை ஹை ஹீட்லேயே தான் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஹை ஹீட்டில் பண்ணும்பொழுது அந்த வெஜிடபிள்ஸ், நூடுல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகும். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட், ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும் போது ரைஸ் நூடுல்ஸோட குவான்டிட்டியை குறைச்சிட்டு
வெஜிடபிள்ஸை அதிகமாக சேர்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நூடுல்ஸை நிறைய போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் கம்மியாக போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அப்படி இருக்காது. அதனால் வெஜிடபிள்ஸை அதிகமாக சேர்த்துட்டு நூடுல்ஸை வந்து கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஈக்குவலாக வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அதே போல் ரொம்ப வந்து ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க. அந்த வெஜிடபிள்ஸில் அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஹை ஹீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வெஜிடபிள்ஸும் குழையாது. ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வதக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் நம்ம நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதாவது ஆனியன் லீவ்ஸை நம்ம சேர்த்துப்போம். ஸோ இதுவும் நம்ம குக் பண்ண தேவையில்லை, அப்படியே அதை நூடுல்ஸோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே நல்ல வந்து ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுத்துரும். இன்னும் ஒரு நிமிஷம் நல்ல ஹை ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்டியான வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக் சேர்க்கல, வெனிகர் சேர்க்கலை, அதுக்கப்புறம் அஜினோமோட்டோவோ இல்லை அன்வான்டான எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுவோ சேர்க்கல. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 100% சொல்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட்டை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஃபேண்டாஸ்டிக்காக நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக டின்னருக்கு உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு அசத்துங்க, எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சூப்பரான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.